இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:18 PM/IST. 21 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 0.64 விழுக்காடு சரிந்து 5 நாள் வெற்றி தொடரை முறியடித்தது. இந்திய பங்குச் சந்தைகள் வெள்ளிக்கிழமை சரிந்தன. நிஃப்டி 50 24,013.10 ஆகவும் சென்செக்ஸ் 76,802.90 ஆகவும் முடிந்தன. ஐடி பங்குகளில் இன்ஃபோசிஸ் 6.75 விழுக்காடு மற்றும் டிசிஎஸ் 3.55 விழுக்காடு சரிந்தன. இன்ஃபோசிஸ் 6.75 விழுக்காடு சரிவு. ஐடி துறை சந்தையை இழுத்தது. இன்ஃபோசிஸ் 6.75 விழுக்காடு சரிந்து 10 பைசா 051.40 இல் முடிந்தது. நிஃப்டி 50 மோசமான செயல்திறன் பதிவானது. எச்சிஎல் டெக் 2.59 விழுக்காடு சரிந்து ரூ.1131.70 ஆகவும் டெக் மஹிந்திரா 2.63 விழுக்காடு சரிந்து ரூ.1409.60 ஆகவும் முடிந்தன. பாரதி ஏர்டெல் பெரும் ஆதாயம். சந்தை மதிப்பு 20 பைசா .15 லட்சம் கோடி உயர்வு. பாரதி ஏர்டெல் 1.92 விழுக்காடு உயர்ந்து ரூ.1910.80 ஆனது. முதல் 10 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 20 பைசா .15 லட்சம் கோடி உயர்ந்தது. எல்ஐசி இரண்டாவது பெரும் ஆதாயம் பெற்றது. 10 நிறுவனங்களில் 9 மதிப்பு அதிகரிப்பு பதிவு செய்தன. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. ஹோர்முஸ் நீரிணை பதற்றம் அதிகரிப்பு. அமெரிக்காவும் ஈரானும் ஹோர்முஸ் நீரிணை மீதான மோதல் கூற்றுகளுக்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. கச்சா எண்ணெய் $76.54 ஆக 0.08 விழுக்காடு சரிந்து உள்ளது. சாத்தியமான ஒப்பந்தத்தை சந்தைகள் மதிப்பிடுகின்றன. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்திற்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலைகளில் தாக்கம். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையுடன் பிரண்ட் கச்சா எண்ணெய் வாராந்திர சரிவில் உள்ளது. இந்தியாவில் எரிபொருள் விலை குறைப்பு எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது. கச்சா எண்ணெய் தற்போது $76.54 ஆக வர்த்தகமாகிறது. பகுப்பாய்வாளர்கள் விலை குறைப்பை கவனிக்கின்றனர். ரூபாய் டாலருக்கு எதிராக 94.31 ஆக வலுப்பெற்றது. 0.58 விழுக்காடு சரிவு. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக 0.58 விழுக்காடு உயர்ந்து 94 பைசா .31 ஆக வர்த்தகமானது. கச்சா எண்ணெய் விலை சரிவு மற்றும் அமெரிக்கா ஈரான் தூதுவர் முன்னேற்றங்கள் ரூபாயை ஆதரித்தன. செபி பங்குச்சந்தை வழியாக திறந்த சந்தை பை பேக்கை மீட்டமைத்தது. செபியின் திறந்த சந்தை பை பேக் மீட்டமைப்பு முடிவு நேர்மறையான கொள்கை திருத்தமாக வரவேற்கப்பட்டது. இந்த நடவடிக்கை முதலீட்டாளர்களுக்கு சாதகமானதாகவும் புதிய வாரத்தில் சந்தை நம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் கருதப்படுகிறது. HDFC வங்கி ஐசிஐசிஐ வங்கி வேறுபட்டன. வங்கித்துறை 0.48 விழுக்காடு சரிந்தது. நிஃப்டி பேங்க் 57,685.75 ஆக 0.48 விழுக்காடு சரிந்தது. HDFC வங்கி 0.79 விழுக்காடு சரிந்து 779 பைசா .80 ஆனது. ஐசிஐசிஐ வங்கி 0.31 விழுக்காடு உயர்ந்து ரூ.1346.50 ஆகவும் இன்டெசிண்ட் வங்கி 0.93 விழுக்காடு உயர்ந்து 947 பைசா .45 ஆகவும் முடிந்தன. ஃபெட் பணவீக்க அளவீடு உயரும் என்று எதிர்பார்ப்பு. உலக சந்தைகள் கவனிப்பில். ஃபெடரல் ரிசர்வின் விருப்பமான பணவீக்க அளவீடு அதிக விலை வளர்ச்சியை காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வட்டி வீத குறைப்பு காலவரிசையை சிக்கலாக்குகிறது. இந்திய சந்தைகள் இந்த தரவை கவனமாக கண்காணிக்கும். அடுத்த வாரம் வரவிருக்கும் ஐபிஓக்கள். வாட்டர்வேஸ் லெஷர், அட்விட் ஜூவல்ஸ். வாட்டர்வேஸ் லெஷர் மற்றும் அட்விட் ஜூவல்ஸ் உட்பட பல புதிய ஐபிஓக்கள் அடுத்த வாரம் திறக்க உள்ளன. நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமை 24,013.10 ஆக 0.64 விழுக்காடு சரிந்திருந்தும் ஐபிஓ வரிசை சுறுசுறுப்பாக உள்ளது. பிஎஸ்இ சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,802.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.78 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 607 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.40 விழுக்காடு. TCS 2125.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.55 விழுக்காடு. HDFC வங்கி 779.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.79 விழுக்காடு. இன்போசிஸ் 1051.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. SBI 1035.10 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.73 விழுக்காடு. ICICI வங்கி 1346.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக லாபம். ஐசிஐசிஐ பேங்க் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக நஷ்டம்.
இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4172.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.21 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,525 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.21 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,224.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 76.54 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.08 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.08 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $76.60 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.31 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.58 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 58 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.86 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.